எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு சூப்பராக சட்னி அரைச்சிட்டேங்க. இஞ்சி இல்லைன்னா பூண்டு சேர்த்துக்கங்க. சாதாரணமாக தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாய் சட்னிக்கு இஞ்சி அல்லது பூண்டு சேர்த்து நம்ம ஒரு செகண்ட் வதக்கி மூடி வச்சுருங்க. மூடி வச்சா நீங்கள் கிளறி விடவே வேணாம், அதிலே நல்லா தொக்கு போல் ஆகிடும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சிருங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மூடி வச்சு வதக்கி பாருங்கள், நமக்கு எண்ணெயும் அந்தளவுக்கு ஆகாது, சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தோசை ஊற்றி சட்னி வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு காலையில். அதுக்கப்புறம் மதியம் சாதம் வச்சாச்சு. கொஞ்சம் சாதமாக இருந்தால் நம்ம அப்படியே பாத்திரத்தோடையே வைக்கலாம். அரிசி கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம அப்படியே கூட பாத்திரத்தோடு வச்சிடலாம். நிறைய அரிசினா இப்போ நீங்கள் ஊற வச்சுட்டு தனியாக உல வச்சு தான் வடிக்கணும். இது கொஞ்சம் அரிசி தான். இப்போ பருப்பு தக்காளி அடுத்தது பருப்பு தக்காளி, பருப்பு தக்காளி, நெய் 1/2 ஸ்பூனு, 4 பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துக்கங்க. சீரகம் சேர்த்துருங்க. பருப்பில் கடைஞ்சி தாளித்தா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சேர்க்கறதால ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்தது இப்போ சாதம் வெந்துடுச்சு, வடித்தாச்சு. சாதம் வடிக்கும்போது ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வசதியாக இருக்கும். ஒரு டம்ளர் வச்சுடுங்க, அப்போ தான் அது நிற்கும். இப்போ அடுத்தது கொஞ்சமாக செமக்கிழங்குனது இன்றைக்கி கடைக்கு போல், அதை நல்லா 3 விசில் விட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு கட் பண்ணிவிடுங்க. 3 விசில் விட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சால்ட்டு இது மட்டும் சேர்த்து நல்லா பெரட்டி வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது கத்திரிக்காய் கொஞ்சோண்டு இருந்தது. இன்றைக்கி கடைக்கே போல் இருந்த கத்திரிக்காவை கொஞ்சம் பாதி தக்காளி பாதி வெங்காயம் பூண்டு தட்டி நல்லா வதக்கி துக்கு போல் செஞ்சாச்சு. இப்போ சேமக்கிழங்கும் வறுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சு பண்ணியாச்சு. அப்பளம் பொரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு நான் செஞ்சிட்டேன். கடைக்கெலாம் போல் சூப்பர் சமையலுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ஒரு மினி விலாக் தாங்க. இன்றைக்கி சமையல் முடிஞ்சது. ரொம்ப டேஸ்ட்டான சமையல். கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க ஸ்கூல் திறந்தாச்சு. பசங்களை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். மார்க்கு கம்மியாக எடுத்துட்டதால் குழந்தைங்கள திட்டாதீங்க தயவுசெய்து. அவங்க இன்னும் நல்லா படிப்பாங்க. என்கரேஜ் பண்ணுங்கள் குழந்தைங்கள. இது என்னோடய சஜஷன் தான். எங்கள் வீட்டில் பசங்களை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். சொல்லி கொடுங்க.